Hello everyone, welcome to Guiding Star Online Tuition Center. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.12 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் 3.10 3.11 பார்த்துருக்கோம். இப்போ வந்து 3.12 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஜிசிடி பற்றி பார்த்துருப்போம். கிரேட்டஸ்ட்டு காமன் டிவிஷன் எப்படி பண்ணுறது, பாலினாமியலை வச்சு டிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து எல்சிஎம் பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து நம்ம நம்பர்ஸை எல்சிஎம் எடுத்து பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு 4 இருக்குது, ஒரு 6 இருக்குது அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம பார்த்துருப்போம். 4, 6ன்னு சொல்லி பொதுவாகவே நம்ம எல்சிஎம் எடுத்துப்போம். ஹெச்சிஎஃப்னா தனித்தனியாக இப்படி எடுத்துப்போம். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல, அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ்ல அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். இதுல வந்து எல்சிஎம் வந்து நம்பருக்கும் ப்ளஸ் பாலினாமியல், அதாவது வேரியபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குமே சேர்த்து வந்து எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் ஃபஸ்ட்டு சம்மாக கொடுத்துருக்கிறது 8x⁴ y² 48x² y⁴ இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நார்மலாக வந்து நம்ம 8, 48 இது ரெண்டுமே நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம பொதுவாக எப்படி போட்டு எடுத்துருவோம், 8, 48ன்னு போட்டு நம்ம எடுத்துருவோம் இல்லையா? எல்சிஎம் எடுத்துருவோம். இதில் 2 டேபிள்ல இருந்து ஃபஸ்ட்டு வருவோம். 2 4s are 8, 2 2s are 4, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are. மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். 2 3s are, அப்புறம் 3 டேபிள் 3 1s areன்ற மாதிரி இதுதான் வந்து நம்ம எல்சிஎம்மாக எடுத்துப்போம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எல்சிஎம்மாக எடுத்துப்போம் இல்லையா? இது வந்து இப்படி இருக்கிறதுனால இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 8க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, நார்மலாக வந்து 8க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are, ஸோ இந்த 3, அப்போ நம்ம 2 into 2 into 2, அப்புறம் இது இருக்கா x⁴ y⁴ இப்படி எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 48க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? 2 24s are, 2 12s are, 2 6s are, 2 3s are, 3 1s are. ஸோ இது எடுத்து அப்படியே எழுதிக்கலாமா? 2 2s are 2 into 3 into இந்த x² into y⁴ இப்படி எழுதிக்கலாமா? இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல இருந்து காமனானது எதுலாம் இருக்கோ, எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. இங்க லீஸ்ட்னு இருக்கிறதுனால கம்மியான நம்பருன்னு அர்த்தம் இல்லை, அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். அதிகமா ஹை பவர் ஹை வேல்யூ இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து எழுதுறது தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிப்ளைன்னு சொல்லுவாங்க எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா தான் வந்து நம்ம கம்மியானது வந்து வேல்யூவை எடுத்துப்போம். இப்போ எல்சிஎம் பார்க்குறோம், எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இந்த 2க்கு ரெண்டுமே காமனாக்கு ஒரே ஒரு 2 எடுத்து எழுதிக்கிறோம். இந்த 2 2க்கு காமனா ஒரு 2 எடுத்து எழுதிக்கிறோம். இந்த 2 2க்கு காமனா ஒரு 2 எடுத்து எழுதிக்கிறோம். அவ்வளோதான். 3 2 தான் காமனா இருந்துச்சு. ஸோ 3 2 எடுத்து எழுதியாச்சு. இன்டூ இங்கே மீதி என்ன இருக்கு? ஒரு 2 இருக்கு, ஒரு 3 இருக்கு. ஹெச்சிஎஃப்னா இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். எல்சிஎம்ன்றதுனால நம்ம மீதியும் என்ன இருக்கோ அதெல்லாம் பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதையும் எடுத்து எழுதிப்போம். இப்போ நெக்ஸ்ட் பவருக்கு வரும். பவர்ல எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா, பவர்ல எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். இது x⁴, இது x². இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட்னா x⁴. இப்போ x⁴, y⁴, இது y⁴, இங்க y² இல்லையா? அப்போ இதுதான் ஹையஸ்ட் பவர். ஸோ y⁴ எடுத்து எழுதிக்கிறோம்.
இதை அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48 இல்லையா? ஸோ 48 x power 4 y power 4 இதுதான் LCM. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் நம்ம படிச்சிருப்போம் LCM HCF. அது எப்பயும் போல் நம்ம LCM HCFஆக எடுத்து எழுதினாலும் எழுதலாம். சப்போஸ் இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த மாதிரி 2 × 2 × 2ன்னு சொல்லி அப்புறம் பவர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி 48 எப்படி பிரித்து எழுதுறதுன்ட்டு எழுதி பவர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். இதுலேருந்து காமனானது எதுவோ அதுக்கெல்லாம் ஒன்று கொடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பவர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணியாச்சு. பவரில் இருக்கிறது மட்டும் எது ஹையஸ்ட் பவரோ அதை மட்டும் வந்து நம்ம ஆன்சராக எடுத்து எழுதியாச்சு. இதுதான் LCM. ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியலன்னா மறுபடியும் இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படியும் புரியலன்னா எனக்கு தனியாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 5x - 10 5x² - 20. இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதுக்கு முன்னாடி வந்து வெறும் ப்ராடக்ட்ஸில் இருந்துச்சு, அதாவது மல்டிப்ளைல இருந்துச்சு. நம்ம ஈஸியாக வந்து அதை மல்டிப்ளைலேருந்து காமனானது எதுன்னு எடுத்து எழுதியாச்சு. ஏன்னா இது பாருங்கள் 5x - 10 5x² - 20 அந்த மாதிரி வந்து நடுவில் அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சம்மை நம்ம எப்படி வந்து LCM எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இது எடுத்து எழுதிக்கிறோம் 5x - 10. இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா நடத்தும் போது ஒரு ப்ராப்ளம் சம்ஸ்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு கொஷினை வச்சு அதில் என்ன பண்ணால் வந்து நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்குன்றதை நம்ம யோசிக்கணும். இந்த வகையில் இப்போ 5x - 10 இதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணுது? இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ இதுலேருந்து 5 காமனாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதா? ஸோ நம்ம 5 இதுலேருந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இங்கே என்ன இருக்கும்? x இருக்கும். இங்கே 10ல் ஒரு 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? அதாவது எப்படி சொல்கிறது, மல்டிப்ளைல இப்போ வந்து 10லேருந்து 5 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 இருக்கும். இப்போது இதை உள்ள மல்டிபிள் பண்ணி பார்த்தா நமக்கு இது கிடைக்கணும். 5 × x 5x - 5 2s are 10. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சா? சேம் இப்போ இதை எப்படி எழுதுறோம்? 5x² - 20. இதுலேருந்து 5 காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுத்தோம் அப்படின்னா மீதி இங்கே என்ன இருக்கும்? x² - 5 4s are 20ன்னு இருக்குமா? இப்போ இதை நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 அப்படியே இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? x² இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த 4 நம்ம 2² எழுதுகிறோம். 2² எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது நம்ம a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b-யா? அப்போது இங்கே 5 × a²க்கு பதிலாக x² இருக்குது. அப்போ x + 2 × x - 2 வருமா? இப்படி எடுத்து எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்போ நம்ம LCM எடுத்து எழுத போகிறோம். LCMல என்னென்ன இருக்குது? இங்கே 5 × x - 2 இருக்குது, இங்கேயும் 5 × x - 2 இருக்கா? ஸோ அதை காமனாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு 5 × x - 2 எடுத்து எழுதிட்டோம். மீதி இங்கே என்ன இருக்குது? x + 2. அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றுமே இல்லை, கொஷினை பார்த்து அதுலேருந்து எப்படி என்ன பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குன்றதை பார்த்து அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். x⁴ - 1
into x square minus 2x plus 1 இந்த ரெண்டு டேர்முக்கு வந்து இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு கொஷினை பார்த்து அதில் என்ன பண்ணால் வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும்ன்றதை யோசித்து நம்ம பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கா. இதையுமே நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு நமக்கு ஏ ஸ்கொயர் வேணும். இங்கே 4 இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி ஏ ஸ்கொயராக மாற்றுறது, அதாவது எக்ஸ் ஸ்கொயராக மாற்றுறது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயராக மாற்றிக்கலாம். ஸோ பவரை மல்டிபிள் பண்ணால் எப்படியும் 4 தான் வரும் இல்லையா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் 4ன்னு தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் 1 வந்து நம்ம ஸ்கொயராக பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணாலும் சரி, க்யூப் பண்ணாலும் சரி, பவர் 4 போட்டாலும் சரி, நமக்கு எல்லாத்துக்குமே வந்து 1 தான் வந்து கிடைக்கும். அதனால 1 ஸ்கொயராக பண்ணிக்கலாம். இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயருன்றது இங்கே எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா. சாரி, ஏன்றது வந்து எக்ஸ் ஸ்கொயர், பின்றது 1, ஓகேவா. இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஏ என்ன வரும், ஏ ப்ளஸ் பி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி என்னது 1. இப்போது ஏ மைனஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஓகேவா. இப்படி பண்ணிக்கலாமா. இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கா. இதை நம்ம இதை நம்ம 1 ஸ்கொயராக அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. இதை மறுபடியும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். இந்த இடத்துல ஏன்றது எக்ஸு, பின்றது 1. இந்த இடத்துல ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர், பின்றது 1 இருந்துச்சு. இது பண்ணும்போது ஏன்றது எக்ஸ், பின்றது 1. அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது ஒரு சைடு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா. ஸோ இதை எப்படி எழுதலாம், நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம், ஓகேவா. மல்டிபிள் பண்ணால் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் 1, ஆட் பண்ணால் மைனஸ் 2. எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1, ஆட் பண்ணால் மைனஸ் 2 அப்படின்னு வரும் அப்படின்றத நம்ம தான் வந்து கெஸ் பண்ணணும். எந்த ரெண்டு நம்பர், இப்போ ப்ராடக்ட் பண்ணால் 1 வரணும்னா கண்டிப்பாக 1 ப்ராடக்ட் பண்ணாதான் 1 into 1 தான் 1 வரும், வேறு எதுனாலையும் முடியாது. இங்கே ப்ளஸ் 1, ஆனால் ஆட் பண்ணால் மைனஸ் 2ன்னு வரணும். மைனஸ் வரணும்னா என்ன பண்ணும், ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 1s are 1, மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சேம் சைனை போட்டுக்கலாம், கரெக்டா. அப்போது இது இப்படி தான் எழுதணும். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ், இங்கே என்ன இருக்குது மைனஸ் 1, அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1, அவ்வளோதான். இது ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போது நம்ம எல்சிஎம் எடுத்து எழுத போகிறோம். நான் அந்த முன்னாடி இருக்கிறதுக்கு இங்கே எடுத்து நான் எழுதிக்கிறேன். இப்போது இதில் பாருங்கள், நான் எடுத்து எழுதியாச்சு. இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா. ஸோ இது ரெண்டும் காமனான இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாம். மற்றது எதுவும் காமனாக இல்லை. அப்போ மீதி என்னென்னலாம் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே மீதி என்ன இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இதில் பாருங்கள், ரெண்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ராடக்டில் இருக்கிறதுனால நம்ம இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயராக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதாவது பவரில் 1 1 இருக்கிறதா அர்த்தம். மல்டிப்பிளில் இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் ஆன்சர்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 27 கமா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இப்போ தனித்தனியாக வந்து அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இது எப்படி எழுதலாம்? பார்த்தோன்னே நமக்கு தெரியுது, கியூப் ஃபார்மேட்டில் எழுதலாம். பார்த்தோன்னே தெரியுதா? எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப், அதாவது 27 3 கியூபாக எழுதலாமா? எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப், a cube minus b cube மாதிரி தெரியுதா? ஸோ நம்ம a cube minus b cube ஃபார்முலா எடுத்து எழுதுறோம். a minus b into a square plus ab plus b square. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி இருக்காது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஏன்றது எக்ஸு, பின்றது 3 இல்லையா? அப்போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா? எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்றது எக்ஸ் இன்ட்டு 3, இப்போ 3x ப்ளஸ் பி ஸ்கொயருன்றது 3 ஸ்கொயர் வரும். 3 3s are 9. ஓகேவா? இப்படி சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதலாம்னு யோசிப்பீங்க. அது எழுதலாம், பட் வந்து அது எழுதுனா நமக்கு காமனானது எதுவும் கிடைக்காது. ஸோ அப்படியும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? காமனாக நமக்கு எது கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ ப்ராடக்டில் இருந்தால் பவர் வந்து ஆட் பண்ணி இதுவே நமக்கு கிடைச்சிடுமா? ஸோ இப்படி நம்ம பிரித்து எழுதிட்டா நமக்கு ஓரளவுக்கு எக்ஸ் மைனஸ் 3ன்ற ஒரு இதுவாவது நமக்கு காமனாக இதுலேருந்து கிடைக்கும். அதனால தான் நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல இப்படியும் லாஜிக்காக யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதையும் நம்ம பார்த்தா எப்படி தெரியுது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போது இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதலாமா? ஸோ இப்படி பிரித்து எழுதியாச்சு. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ எல்சிஎம்மில் பாருங்கள், இதில் 3த்தில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்றது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போது அது ஒன்றே எடுத்து எழுதிட்டோம். மீதி என்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த இடத்துலையும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9, இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. இதை வந்து ரெண்டுமே சேமாக இருக்கா? அப்போ பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இப்போது எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர் எல்சிஎம். ஸோ எக்ஸாம்பிளில் இந்த 4 சம்ஸ் தான் இருந்துச்சு. 4 சம்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீதி நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம்ஸ் உங்களுக்கு கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சம்ஸில் இப்போ நடத்தின இந்த எல்சிஎம்மில் 4 சம்ஸில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, கிளியராக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஆர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தனியாகவும் கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவினிங் 6 to 8 PM கிளாஸ் 6 to 9க்கு வந்து ஆன்லைன் டியூஷன் நடக்குது. அதுக்கும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 10th வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல் ஆகட்டும். ஓகேவா? அது இல்லாமல் 10th வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து April 16லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸும் வேணும்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.